நல்கிய நன்மையும் இடைமருதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசு. தேனீக்கள் ஈங்காரமிட்டு சுற்றும் பூஞ்சோலைகள் நிறைந்த திருவாரூரில் ஞானமே தான் என்று உபதேசம் செய்த நற்செயலும் திருவிடைமருதூர் என்னும் 10ஆம் வாசலுள்ளே வெகு நுணுக்கமாயிருந்து பரிசுத்தமான நின் திருவடியை வைத்து அங்கு என்னை சேர்த்து அருளிய உன் கருணையும். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். தேனமர் சோலைனா தேன் அமர்ந்த சோலை திருவாரூர். நம்ம தட்ச யாகத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வேள்வியில் போயிட்டு இது பண்ண சொல்ல சுவாமியை கூப்பிடாம இவங்க எல்லாம் போனாங்க பார்த்தீங்களா, கலைவாணியோட மூக்கு அறுபட்டுச்சு பார்த்தீங்களா. அந்த மூக்கு அறுபட்ட உடனே அவங்களுக்கு எங்கே போயிட்டு திரும்ப அதை பெறதுன்னு தெரியல. அப்போது தேவகுருவான பிரகஸ்பதி என்ன சொல்கிறாருன்னா, இது திருவாரூரில் இருக்கிற சுவாமியால் மட்டும்தான் முடியும், நீ அங்கே போயிட்டு சுவாமியை நோக்கி தவம் செஞ்சு நீ பெற்றுக்குவாதன்னு சொல்லுவாங்க. அவங்களும் போயிட்டு திருவாரூரில் போயிட்டு சுவாமியை நோக்கி தவம் பண்ணி அந்த இடத்துல ஞானத்தை பெற்றுன்னு வருவாங்க. அதுதான் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமருதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசுன்னா. இது திருவிளையாடல் புராணத்தில் வரகுண பாண்டியனோட கதை சொன்னாங்க பார்த்தீங்களா. போன வாரம் அந்த ஆண்டி சொன்னாங்கல்ல, அந்த வரகுண பாண்டியன் யாருன்னா இவரு சுந்தரேச பாதசேகர பாண்டியன். நான் போன வாட்டி கதை சொன்னேன் பார்த்தீங்களா, சுந்தரேச பாதசேகர பாண்டியன். வேடுவனாகி வேண்டூர் கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளம். அந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் அவரை நோக்கி இந்த சோழன் போரிடும் போது சுவாமியே வேடுவன் வேஷம் கொண்டு அவனை காட்டுக்குள்ளே துரத்திட்டு போயிட்டு அவனை அந்த பள்ளத்தில் தள்ளி விட்டுருவார் பார்த்தீங்களா. அப்போ பாண்டிய மன்னனை மட்டும்தான் அவர் கை பிடிச்சி தூக்குவார். அவரு தான் சுந்தரேச பாதசேகர பாண்டியன். அவரோட மகன் தான் வரகுண பாண்டியன். வரகுண பாண்டியன் யாருன்னா, அவர் ரொம்ப அழகு. மன்மதனை விட மன்மதன் சொல்லப்போனால் அவர் ஈக்குவல், அந்த அளவுக்கு அழகு. ஆனால் வேடுவன் குலத்தில் இந்த வேட்டையாடுற இதில் எல்லாம் எல்லாம் தேர்ச்சி பெற்றவர், எல்லாத்துலேயும் பயங்கரமான எப்படி சொல்கிற திறமையான ஆள். அப்போது அந்த வேடுவனில் வேட்டையாடிட்டு வீடு திரும்பும்போது கொஞ்சம் இருட்டிடுச்சு. அப்போ அவர் தேர் ஓட்டிட்டு அவசரமாக வர சொல்ல, தேர் ஓட்டிட்டு வர சொல்ல அந்தனர் ஒருத்தர் படுத்து உரையிட்டு இருக்காரு. இருட்டில் ஒன்றுமே தெரியல. வேகமாக வர தேரும் அந்த குதிரை ஓட்டிட்டு வரும்போது அவரை ஏற்றி அவர் இறந்துட்டுறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவருக்கு இறந்து போச்சுல, இறந்துட்டார்ல, அவரு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சு. இவருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னே தெரில. அவர் பாட்டுக்கு குழம்புறாரு, எப்படிடா நம்ம நிவர்த்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்க சொல்ல, அவர் கூட இருக்கார் பார்த்தீங்கன்னா மந்திரி. அவர் சொல்கிறார், சொக்கேச பெருமான் தீர்க்கவே முடியாதுன்ற பாவத்தையும் தீர்த்து வச்சவர். அவரை நோக்கி நீ பூஜை பண்ணு, அவரை நோக்கி வேண்டு, அவர் கண்டிப்பாக உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவரும் சொக்கேச பெருமானை நோக்கி வேண்டிக்கிட்டே இருப்பார். அப்போ சுவாமி என்ன பண்ணுவார், ஒரு நாள் அசிரீதியாக சொல்லுவார், அசிரீதி வாக்கா சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாள் பாண்டியம்னா வரகுண பாண்டியன் அவன் பேர், அவரை நோக்கி சோழ மன்னன் ஒருத்தர் போர் தொடுத்து வருவார், நீயும் எதிர்த்து போர் தொடு. அவன் வர சொல்ல நீயும் அவன் போர் தொடுத்து வரும்போது உன்கிட்ட போர் செய்யறதுக்கு முடியாமல் அவன் பின்னாடி பயந்து ஓடுவான், முதுகை காட்டிட்டு, நீயும் அவன் பின்னாடியே ஓடு. அப்படி சொல்ல அங்கே திருவிடைமருதூர்ன்ற ஊர் வரும். அங்கே இருக்கிற சுவாமியை உள்ளே போய் நீ சாமி பூஜை பண்ணி உன்னோட பிரம்மகத்தி தோஷம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு மறைஞ்சிடும். அப்போ இவனும் வெயிட் பண்ணுறாரு, பாண்டிய மன்னனும் வெயிட் பண்ணுறாரு, எப்படா அந்த நாள் வரும், எப்படா பிரம்மகத்தி தோஷத்தை நம்ம போக்கலாம், சுவாமியை போய் கும்பிடலாம், எப்படா சோழ மன்னன் நம்மளை நோக்கி போர் செய்யறதுக்கு வருவான்னு சொல்லி காத்திருப்பாரு. அப்போ சோழ மன்னன் வராரு போர் தொடுத்து. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே போர் நடக்குது. அவரால் எதுவும் தாக்கு பிடிக்க முடியல. அவர் பயந்து ஓடுறாரு, இவரும் பின்னாடியே ஓடுறாரு. அப்போ திருவிடைமருதூர்ல உள்ளே போகிறார். இவரு கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போகிறார். உள்ளே போக சொல்லியே பிரம்மகத்தி அங்கேயே நின்றுட்டு உள்ளே போயிட்டு சுவாமி எல்லாம் வேண்டிட்டு முருக வேண்டாரு, கண்ணீரை மழுத வேண்டாரு, பூஜை பண்ணுறாரு. அப்போ சுவாமியை சொல்கிறாரு, நீ இந்த சைடு போகாத, இந்த பக்கம் கிழக்கு பக்கம் நீ வந்த வழியிலேயே பிரம்மகத்தி நிற்குது, நீ போகாத, நீ மறுபடியும் போனேன்னா இப்படியே அது வந்துடும். அதனால சொல்லிட்டு மேற்கு பக்கம் போவார். மேற்கு பக்கம் சுவாமியை ஒரு வழியை ஏற்படுத்தி
ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. நீ இந்த வழியாக போயிட்டு மதுரைக்கு போயிடுன்னு சொல்லுவார். அவரும் அங்கேருந்து போயிட்டு எல்லாம் முடிஞ்சு பிரம்ம கட்டிட்டு மதுரைக்கு போயிடுவார். போயிட்டு சாமியை நோக்கி பூஜை பண்ணி நார்மலாக வாழ்க்கையை இது பண்ணுவார். அப்போ வேண்ட சொல்ல என்ன வேண்டுவார், நான் சாமிக்கு பூஜை பண்ண சொல்ல நான் சிவலோகத்தை பார்க்கணும்னு சொல்லி வேண்டுவார். யாராலையுமே எப்படி சொல்கிறது, நான் அதுக்கு தகுதி இருக்கனா, நான் மனுஷ பிறவியாச்சு, நான் எனக்கு அந்த சிவலோகத்தை பார்க்குற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்றதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணார், வேண்டுனார். சாமியும் என்ன பண்ணார், நந்தி பெருமான் கிட்ட சொல்கிறாரு, நீ போயிட்டு சிவலோகத்தை வரகுண பாண்டியனுக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நந்தி பெருமான் கேட்குறாரு, என்ன சுவாமி நீங்கள் இந்த அளவுக்கு இந்த பக்தனுக்கு மட்டும் இந்த அளவுக்கு செய்கிறீங்களே, யாருக்குமே இந்த மாதிரி சிவலோகத்தை நீங்கள் காமிச்சது இல்லையா, அதுவும் பூமியில் வாழற மனுஷனுக்கு எப்படி சிவலோகத்தை நீங்கள் காட்ட சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கேட்டதெல்லாம் கொடுக்குற தெய்வம்ட்டு என்ன சொல்கிறாங்கல்ல, அதை நான் நிரூபிக்கணும்ல, அதனால காட்டுனேன் அப்படின்னு காட்டணும்னு சொல்கிறாரு. அவரும் வரகுண பாண்டியனும் வேண்டிட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்க சொல்ல நந்திய பெருமான் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நின்று சொல்கிறாரு, நீ கோடான கோடி ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் உனக்கு சுவாமி இப்பயே சிவலோகத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சிவலோகத்தை காட்டுறதுக்காக அந்த மதுரையில் இருக்கும்போதே வானத்துலேருந்து 7 மேகத்தை கொண்டு வந்து, அப்போது அந்த வழியை சுற்றி பார்த்தா வெறும் வெள்ளை படலை மட்டும்தான் தெரியுது, எதுவுமே தெரியல. அந்த மேகத்தில் கூப்பிட்டு போகிறாரு நந்தி பெருமான். வரகுண பாண்டியனா கூட்டின்னு போக சொல்ல பார்க்குறாரு. போக சொல்ல அருவி கொட்டுதான், ஜோலையெல்லாம் ஊற்று குழுகுதான், ஒரே மனம் செம்ம வாசனையாக இருக்கான். அப்புறம் அந்த நாத கீதங்கள்லாம் பாடப்படுதான். அப்போது வரகுண பாண்டியன் நந்தி பெருமான் கிட்ட கேட்குறாரு,